Hi friends, welcome to Infotech Garage. இந்த வீடியோல நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கான இந்த அழகான குட்டி வெஸ்பா ஸ்கூட்டரோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இத அன்பேக் பண்ணிரலாம். நான் இந்த ஸ்கூட்டரை ஆன்லைன்ல வாங்குனேனா ஆஃப்லைன்ல வாங்குனேன்னு கேட்டிங்கனா நான் வந்து ஆஃப்லைன்ல தான் வாங்குனேன். சோ ஒரு 6000 கிட்ட பிரைஸ் சொன்னாங்க, பட் கொஞ்சம் குறைச்சு தான் வாங்குனேன். அண்ட் இந்த ஸ்கூட்டர் ஆன்லைன்ல Flipkartல சேல் ஆயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் நியர் 6000 கிட்ட சேல் ஆயிட்டு இருக்கு. நீங்க வாங்கும்போது எவ்வளவு பிரைஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க இந்த ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதை அன்பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கூட்டர்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதோ திங்ஸ்லாம் இருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட சார்ஜர் போட்டு பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கு. இதை ஃபுல் சார்ஜ் பண்ண 2 to 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெட் லைட்ல எரிஞ்சுதுன்னா அதுக்கு சார்ஜ் ஏறிட்டுன்னு அர்த்தம். கிரீன் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து 2 சைடு மிரர் கொடுத்துருக்காங்க. இது சும்மா டம்மி தான், பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கூட்டியோட லுக் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இது புஷ் டைப் தான். அந்த ஹோல்ல வச்சு நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆயிக்கும். அந்த சைடு மிரரை ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக் பார்க்க நல்லா அழகா இருக்கு. அண்ட் கடைசியா இதுல ஒரு குட்டி ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சின்ன பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் லெஃப்ட் ரைட்லாம் வளைக்க முடியாது. இதில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு மட்டும் தான் வளைக்க முடியும் ஸ்கூட்டிங்கிறதுனால. பட் காராக இருந்தால் நம்ம லெஃப்ட் ரைட்லாம் வளைச்சிக்கலாம். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்கு, கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு. ஸோ இது ஒரு 40 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதை ஒரு 3 வயசுக்கு மேல சின்ன பசங்க வந்து ஓட்டலாம். ஸோ 3 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்குமே ஓட்டலாம். இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைட் கொடுத்துருக்காங்க. அதோ இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, அண்ட் மேலே ஒரு ஹெட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றியும் லைட் எரியும். நைட்டில் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க. டயரும் நல்லா ஹார்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூட்டரோட 2 சைட்லையும் பேலன்ஸ்க்காக 2 வீல் கொடுத்துருக்காங்க சின்னதா. ஸோ குட்டி பசங்க ஓட்டும் போது சைடில் வந்து சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த இடத்துக்கிட்டே ஒரு லைட் இருக்கு. அண்ட் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் போடுற சாக்கெட் இருக்கு. இதில் நீங்க பென்ட்ரைவ் மூலமா சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் மூலமா ஃபோனை கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க அதில் இருக்கிற மோட் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் மோடோ பென்ட்ரைவ் மோட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க அதை பார்த்துக்கலாம். ஹாரன் பட்டன் இருக்கு. அது பக்கத்துல மியூசிக் பட்டன் இருக்கு. குழந்தைங்க அதில் இருக்க ரைம்ஸை கட்டிட்டு ஜாலியாக வண்டி ஓட்டலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கீழே தரையில் சூப்பராக அடிக்குது. நைட் டைமில் பார்க்க நல்லா இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்களேன். சீட்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, குஷன் கிடையாது. அண்ட் பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் பாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி 3 லைட்டும் இருக்கு. இதில் 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேக்னு 2 மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ஸ்டாப் பேக்னு ஒரு 3 பட்டன் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்வர்டு வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிற லெக் ஆக்சிலேட்டர் பெடலில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ரெண்டாவதா ஸ்டாப்னு ஒரு மோட் இருக்கும். அதில் வச்சுட்டு நம்ம பெடலை பிரஸ் பண்ணா மூவ் ஆகாது. ஸோ குழந்தைங்க தேவையில்லாமல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னா நம்ம ஸ்டாப்ல வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பெடலை பிரஸ் பண்ணாலும் மூவ் ஆகாது. இது ஒரு சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேக் இருக்கும். அதை நம்ம பிரஸ் பண்ணிட்டு நம்ம பெடலை பிரஸ் பண்ணோம்னா ரிவர்ஸில் போகும். இப்போ ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ குழந்தைங்க ஓட்டல அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு நம்மளே கூட மூவ் பண்ணலாம். ஆனால் இதில் ஸ்கூட்டிங்கிறதுனால ஃப்ரண்ட் பேக் தான் மூவ் பண்ண முடியும். லெஃப்ட் ரைட்லாம் வளைக்க முடியாது. அதுக்கு கீழே லாக் அன்லாக் பட்டனும் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமோட்டில் குழந்தைங்க வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கூட ஸோ அந்த வண்டி மூவ் ஆகுது. இதுவும் ஒரு சேஃப்டி தான்.
இந்த ஸ்கூட்டி மொத்தம் 4 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ரெட், ப்ளூ, எல்லோ, பிங்க் அண்ட் இது ஹேண்ட் ஆக்சிலேட்டர், லெக் ஆக்சிலேட்டர்னு 2 வெரைட்டில வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓவராலா இந்த ப்ராடக்ட் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நம்ம வீட்டு குட்டி பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.